Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிற டாபிக் என்னன்னா கிரானி ஸ்கொயர் தான். ஸோ நான் இப்போ ஷோ பண்ணியிருக்க இந்த ஆர்ட் ஷேப் தான் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண எல்லா வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கடா. ஸ்லிப் நாட் போட்டு 4 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட் செயினில் இன்செர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் தான் சென்டரில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரோ போகிறதுக்காக நான் 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு கிரானி ஸ்கொயர் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வரணுன்றதுக்காக கார்னர் நான் டிஃபைன் பண்ணுன்றதுக்காக அகைன் 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, 4 செயின் போட்டு அதில் ஃபஸ்ட்டு செயினில் இன்செர்ட் பண்ணி நான் 3 டிசி போட்டுக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிக்கிறேன்டா, நான் வந்து செயினில் தான் ஒர்க் பண்ணுறேனே தவிர லூப்பில் இல்லை. ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் லூப்பில் ஒர்க் பண்ணுறதுனா எப்படி, செயினில் ஒர்க் பண்ணுறதுனா எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 3 டிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் போட்டு கார்னர் திருப்பிட்டு இன்னொரு செயின் இருக்கும் பார்த்தீங்களா, சர்க்கிள் மாதிரி ஃபைண்ட் பண்ணதில் அதில் 3 டிசி போட்டுக்கிறேன். சேம் அதே மெத்தட் தான். 3 டிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கார்னருக்காக 2 செயின் போட்டு அகைன் சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இன்னொரு செயின் யூஸ் பண்ணி நான் ஒரு 3 டிசி போட்டிருக்கேன். அதுதான் நான் வந்து வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன்டா. ஆல்ரெடி கிரானி ஸ்கொயரோட ஃபுல் டியூட்டோரியல் நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்கடா. கிரானி ஸ்கொயர் மட்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கூட நம்மளால் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். பேபி ஃப்ராக்கு, ஹெட் பேண்டு, பேகு, ஸ்வெட்டருன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கு எல்லாமே பேஸ் வந்து இந்த பேட்டர்ன் மட்டும்தான். கிரானி ஸ்கொயர் வந்து பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கடா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ரோக்காக நான் 3 செயின் போட்டுட்டு அகைன் கார்னருக்காக நான் 2 செயின் போடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 4 கார்னருமே எனக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேப்பில் நான் 3 டிசி பண்ணிவிட்டு அகைன் ஒரு செயின் போட்டு இன்னொரு கேப் இருக்கா கார்னரில், அந்த கேப்பில் 3 டிசி போட்டுட்டு கார்னருக்காக 2 செயின் போட்டுட்டு ஒர்க் பண்ண அதே கேப்பில் வந்து நான் 3 டிசி பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக வரும். ஃபர்ஸ்ட் ரோவில் எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அது எல்லாமே செகண்ட் ரோவில் நம்ம டிசி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோவில் எங்கே டிசி இருக்கோ செகண்ட் ரோவில் வந்து செயின் போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேப்பு பேட்டர்ன்ற மாதிரி ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பண்ண முடியும். ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் கிரானி ஸ்கொயர் வச்சே பண்ண முடியும். ஓகேவா? இந்த கிரானி ஸ்கொயரில் நான் வெறும் செயினும் டிசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கிரானி ஸ்கொயரில் பப் ஸ்டிச், பபிள் ஸ்டிச், பாப்கார்ன் சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி இன்னொரு கிரானி ஸ்கொயர் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கடா. கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி நீங்களும் ஏதாவது ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரானி ஸ்கொயரோட பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பேட்டர்னை ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்வெட்டர்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த கேப் வந்து எத்தனை வரும் அப்படின்னா 4 கேப் வரும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு 2 வந்துச்சு. தேர்ட் ரோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு 3 கேப் வரும். இதே நீங்கள் ஃபோர்த் ரோ ஒர்க் பண்ணும்போது 4 கேப் வரும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கடா. ஸோ நான் ஸ்டாப் பண்ண மாதிரி இந்த ரோவோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஒரு யானை கலர் சேஞ்ச் பண்ணிட்டு எஜ்ஜில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் வந்து சென்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் ஒரு 13 டிஆர் போட்டுக்கிறேன். டிஆர் மீன்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷட். ஆல்ரெடி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிம்பிள் வித் ஷார்ட் ஃபார்மோட பிடிஎஃப்பும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் க்ரோஷட் கிளாஸ் வந்து கம்மிங் ஜூன் 10 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள். சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கேப்பில் நான் 13 டிஆர் போட்டதுக்கப்புறம் அதோட எஜ்ஜில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் இருக்கிற அந்த கேப்லையுமே நம்ம 13 டிஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்ட் ஷேப் கிடச்சிரும். நான் உங்களுக்கு டபுள் கலரில் வந்து ஒர்க் பண்ணி காட்டிருக்கேன். நீங்கள் அதை சிங்கிள் கலரில் கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டு டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டிசைன் எங்கே யூஸ் பண்ணுன்றதுக்காகவே நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்டா.
இப்போ நம்ம ஆர்ட் ஷேப் கிரானி ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.